வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாத கன்னிராசி பலன் பாகம் 2. இந்த கார்த்திகை மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் மார்கழி மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை உள்ள டிசம்பர் மாத கன்னிராசி பலன் பற்றி விரிவாக இப்பதிவில் நாம் பார்ப்போம். இந்த டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று தமிழ் மாதமான மார்கழி மாதம் பிறக்கிறது. முக்கியமாக கன்னிராசி மக்களின் பொது பலன், தொழில் மற்றும் பொருளாதார நிதி சார்ந்த கணிப்பு பதிவுகளை பாகம் 1 பார்த்து கேட்கவும். கன்னிராசி பலன் பாகம் 2. இப்பதிவில் கன்னிராசி மக்களின் காதல், திருமணம், தனிப்பட்ட உறவுகள், குடும்பம், நண்பர்கள், ஆரோக்கியம் மற்றும் பரிகார ஆலோசனை கணிப்புகளை இந்த பதிவில் நாம் பார்ப்போம். இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்புகள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. கன்னிராசி மக்களின் காதல், திருமணம், தனிப்பட்ட உறவுகள் என்ற முறையில் பார்க்கும்போது டிசம்பர் 2024இல் கன்னிராசி மக்களாகிய உங்களுக்கு காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் திருப்தி நலமாக இருக்கும் என்பதை குறிக்கிறது. நீங்கள் காதலில் தற்சமயம் ஈடுபட்டிருந்தால் உங்கள் காதலியின் காதலில் நல்ல பலன்களை பெற்று நீங்கள் நலமாக மகிழ்ச்சியுடன் வாழ்வீர்கள். இந்த நேரத்தில் நீங்கள் திருமணம் செய்து கொள்ள விரும்பினால் இந்த மாதம் நீங்கள் திருமணம் செய்து கொள்ள மிகவும் பொருத்தமானதாக இருக்கிறது. கிரக நிலைகள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். கன்னிராசி மக்களுக்கு 9ஆம் வீட்டில் குரு பகவான் வியாழன் சாதகமாக சொல்லப்படும் நிலையில் இருப்பதால் மேற்கூறிய யாவும் உங்களுக்கு சாத்தியமாகலாம். திருமணத்துக்கு உரிய முற்போக்கான செயல்பாடுகளை நீங்கள் செய்து வெற்றி பெறலாம். கன்னிராசி மக்களின் குடும்பம் மற்றும் நண்பர்கள் என்ற முறையில் பார்க்கும்போது டிசம்பர் 2024இல் கன்னிராசிக்கு 9ஆம் வீட்டில் குரு பகவான் வியாழன் ராசியை பொறுத்து 9ஆம் வீட்டில் வியாழன் அமர்ந்திருப்பதால் குடும்பத்தில் அதிக மகிழ்ச்சியை கொண்டு வந்து நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டாடுகிறீர்கள். நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினருடன் நல்ல உறவை ஏற்படுத்தி அதை மகிழ்ச்சிகரமாக கொண்டு செல்லக்கூடிய சூழலும் இருக்கிறது. இதன் காரணமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாக உருவாகி உறவுகள் யாவரும் சந்தோஷமாக இருப்பார்கள். அதனால் நீங்கள் அதிர்ஷ்டத்தையும் குடும்பத்தில் நல்லதொரு திருப்தியான மனநிலையை பெற்று நலமாக வாழ்வீர்கள் உங்கள் குடும்ப உறுப்பினருடன். கன்னிராசியை பொறுத்து 2 மற்றும் 9ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் டிசம்பர் 2 முதல் டிசம்பர் 28 வரை 5ஆம் வீட்டில் அமர்ந்து தனது பயணத்தை தொடர இருக்கிறார். பின்னர் டிசம்பர் 29 முதல் ஜனவரி 7 வரை சுக்கிரன் 6ஆம் வீட்டில் இடம்பெற்று தன் பயணத்தை தொடர்வார். டிசம்பர் 2 முதல் டிசம்பர் 28 வரையிலான காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்தில் முழுமையான மகிழ்ச்சியை உங்களால் அனுபவிக்க முடியும். டிசம்பர் 29 முதல் ஜனவரி 7 வரையிலான காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்தில் உள்ள சில உறவுகளுடன் உங்களுக்கு தேவையற்ற வாக்குவாதங்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் மற்றும் உங்கள் குடும்ப உறுப்பினருடன் கருத்து புரிதல் இல்லாததால் இது போன்ற விஷயங்கள் ஏற்படுகிறது. ஆகவே நீங்கள் பொறுமையாக இருந்து அவர்கள் சொல்வதை கேட்டு அவர்களுக்கு புரிய வைக்க முயலுங்கள். கன்னிராசி மக்களின் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது டிசம்பர் 2024இல் கன்னிராசியை பொறுத்து 9ஆம் வீட்டில் குரு பகவான் வியாழன் இருப்பதால் உங்களது ஆரோக்கியம் மிகவும் நன்றாகவும் சிறப்பாகவும் இருக்கும் என்பதை குரு பகவான் குறியிட்டு காட்டுகிறார். கன்னிராசியை பொறுத்து 6ஆம் வீட்டில் சனி பகவான் இருப்பது உங்களுக்கு அவர் நல்ல திடமான ஆற்றலையும் மன உறுதியையும் தைரியத்தையும் தருவார் என்றும் நம்பலாம். எனவே நீங்கள் உங்களை நல்ல ஆரோக்கியத்துடன் நலமாக பராமரிக்க முடியும். கன்னிராசி மக்களுக்கு டிசம்பர் மாத ஆலோசனை என்பது தங்களின் ராசிக்கு 9ஆம் வீட்டில் குரு பகவான் வியாழன் பிற்போக்கில் இருக்கிறார். இது உங்களுக்கு சாதகமான நிலையாக அவர் செயல்படுவார். 5 மற்றும் 6ஆம் வீட்டு அதிபதியாக இருக்கும் சனி பகவான் 6ஆம் வீட்டில் நேரடி பயணத்தில் இருக்கிறார். தங்களின் வீட்டில் அதாவது கன்னியில் கேதுவும் தொடர்கிறார்.
இந்த 2 இடங்களும் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கிறது. இந்த மாதம் 3ஆம் மற்றும் 8ஆம் வீட்டு அதிபதியாகவும் உறவு மற்றும் ஆற்றலுக்கான கிரகமான செவ்வாய் கடகராசியில் பிற்போக்கு இயக்கத்தை ஆக்கிரமித்து பயணம் செய்கிறார். இதன் காரணமாக தங்களை உடன் பிறந்தவுடன் உறவில் சில ஏற்றத்தாழ்வுகள் உருவாகலாம் மற்றும் உங்களின் தொழில் வளர்ச்சியை பொறுத்தவரை மிதமான சராசரியான முன்னேற்றத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். உங்களின் குறுகிய பயணத்தில் நீங்கள் சில பிரச்சனை சந்திக்க நேரிடும். இதனால் இந்த மாதத்தில் உங்களின் வாழ்வை சில பல முறைகளில் மாற்றங்கள் ஏற்பட வேண்டிய சூழலும் இருக்கிறது. தொழில் கிரகமான சனி பகவான் 6ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமான தொழிலை தந்து ஆதாயத்தை அறுவடை செய்ய உதவியாக இருப்பார். இதன் காரணமாக உங்களின் தொழில் உங்களுக்கு முன்னேற்றமும் அது சார்ந்த திருப்தியும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. தங்களின் வேலையை பொறுத்தவரை நீங்கள் அர்ப்பணிப்புடன் செயல்படும் உங்களுக்கு நீங்கள் விரும்பிய தொழில் அங்கீகாரத்தை பெற வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதேபோல் சுக்கிர பகவான் டிசம்பர் 2க்கு பிறகு மாத கடைசி வரை 5ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய தன்மையில் இருக்கிறார். மாத கடைசி டிசம்பர் 29 முதல் ஜனவரி 7 வரை சற்று ஜாக்கிரதையாக நீங்கள் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் தொழிலிலும் உறவுகளிலும் உங்களுக்கு சில தேவையற்ற சங்கதிகளும் சிக்கல்களும் ஏற்படும், சிக்கல்களும் ஏற்படும் என்பதை உணருங்கள். அதனால் உங்களுடைய வளர்ச்சியை அது தடுக்கும். மேற்கண்ட காலகட்டத்தில் உங்கள் வணிகங்கள் மூலம் லாபம் அடைவீர்கள். ஆகவே இதன் காரணமாக உங்களுக்கு வருமான லாபங்களை விட அதிக தொல்லை தரக்கூடிய வகையில் செலவுகளும் இந்த நேரத்தில் ஏற்படும் என்பதை உணர வேண்டும். அது முக்கியமாக டிசம்பர் 29 முதல் ஜனவரி 7 வரையிலான சுக்கிரன் 6ஆம் வீட்டில் இருக்கும் காலம் உங்களுடைய செலவுகளுக்கு அதிகமான தொந்தரவுகள் இருக்கும். மற்றும் காளிகாம்பாலை வணங்கி அவரது நாமத்தை தினமும் உச்சரிங்கள். விநாயகரை வணங்குவதுடன் அவரது அகவலை பாராயணம் செய்வது உங்களுக்கு நலமாக இருக்கும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வர்யம் பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம். வணக்கம். நன்றி.